إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه قل إن صلاتي ونسقي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் இந்த உலகத்தை படைத்து உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபா தாபஈன்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நம் அனைவரையும் இந்த ஜும்ஆவினுடைய நாளிலே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒன்று கூட செய்திருக்கிறானோ இதை போலவே நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட செய்வானாக. ஆமீன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பெற்று ரமதானுடைய மாதத்தை அடைந்து பல அமல்களை செய்தவாறு நாம் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவருக்கும் தெரியும், ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டது. பல அமல்களை செய்தோம், பல நற்காரியங்களை செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்களிப்பாக இருக்கக்கூடிய அந்த சுருகத்தை அடைவதற்காக பல அமல்களை செய்தோம். இது ரமதானுடைய மாதமாக இருந்த அந்த காலத்திலே. இதை போலவே ஒரு முஃமினுடைய நிலைமை ரமதானுடைய காலத்தில் எங்கே பல அமல்களை செய்வானோ அதே போலவே அந்த முஃமின் அல்லாஹ்வுடைய அந்த அடியான் அந்த அமல்களை எல்லாம் ரமதானிலே மட்டும் செய்துவிட்டு மற்ற காலங்களிலே அப்படியே இருந்து விடுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு நெருங்கிய அடியான், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமினுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, ரமதானுடைய மாதத்தை பயிற்சி காலமாக பெற்றுக்கொண்டு பல படிப்பினைகளை கொண்டு ரமதானை விட்டு பிரிந்து விடுவான். அதே போல தான் நாம் இருக்கோம் இல்லையா? பல அமல்களை செய்தோம், பல படிப்பினைகளை பல பாடங்களை பெற்றுக்கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை கொடுத்த நோக்கத்தையும் நமக்கு தெரியும். லஅல்லகும் தத்தகூன், நாம் இறையச்சம் பெறுவதற்காக பல விஷயங்களை செய்தோம், பல அமல்களை நாம் அல்லாஹ்விற்காக செய்து முடித்து விட்டோம். இதை போலவே ஒரு முஸ்லிமுடைய அமல்கள் இவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், அதே போலவே இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது, எங்கே முஸ்லிம் ஒரு முஃமின் ரமதானுடைய மாதத்தில் பல படிப்பினைகளை பெறுவானோ அதே போலவே இந்த நோக்கத்தை வைத்து வாழ்வதற்கான ஒரு படிப்பினையும் முஸ்லிம் பெற்றுக்கொள்கிறான். ஆமாவா இல்லையா? ஒரு நோக்கத்தை வச்சு ரமதானிய மாதத்தை கழித்தோம்.
அல்லாஹ்வினுடைய அந்த இறையச்சம் பெறுவதற்காக பல அமல்களை செய்தோம். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக ரமலானிலே தூக்கத்தை நாம் விட்டுவிட்டோம். இப்படி ஒரு முஸ்லிம் நோக்கத்திற்காக வாழுவானே தவிர நோக்கமின்றி ஒரு முஃமின் இருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்க மாட்டான். இதே நோக்கம்னுடைய இந்த ஒரு பாடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லிமுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த முஸ்லிம் ஒரு முஃமின் தன்னுடைய அன்றாட வாழ்விலும் சரி, தான் உயிர் பிரியிற வரைக்கும் சரி, ஒரு முஸ்லிம் நோக்கத்துடன் வாழ்வான். எப்படி ரமலானில் நோக்கத்தை கொண்டு நாம் பல அமல்களை அதிவிரைவான நேரத்தில் செஞ்சு முடித்தோமோ, அதே போலவே நாம் வாழக்கூடிய நோக்கத்தை நாம் மறக்கக்கூடாது. என்ன நோக்கம்? எந்த நோக்கத்தை வைத்து நமக்கும் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும். குர்ஆன் அதை விளக்கும் வகையிலே இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு வசனத்தில் ரசூலுல்லாஹ்விற்கு நமக்கு பாடத்தை கற்பிக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தரான். குல் இன்ன ஸலாத்தி, நபி அவர்களே நீங்கள் மக்களிடம் கூறுங்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களை படைப்பதற்கான நோக்கம் என்ன, ஒரு முஸ்லிம் எந்த நோக்கத்தை கொண்டு வாழ வேண்டும், நீங்கள் கூறுங்கள். இன்ன ஸலாத்தி, யா அல்லாஹ் என்னுடைய தொழுகை உனக்காக, வனுசுகி என்னுடைய அர்ப்பணிப்புகள், என்னுடைய பலி கொடுக்கக்கூடிய என்னுடைய குர்பானி அனைத்துமே உனக்காக, ஒ மஹ்யாய நான் உயிருடன் இருப்பதும் உனக்காக, ஒ மமாத்தி நான் என்னுடைய உயிரை பிரிந்தாலும் எனக்கு மவுத் வந்தாலும் யா அல்லாஹ் உனக்காக தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதருக்கு சொல்லித்தரான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, லா ஷரீக லஹ், நாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது. இதுதான் நோக்கம். என்ன நோக்கம்? நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை, நாம் உயிர் பிச்சு கொண்ட இப்போ இருக்கக்கூடிய இந்த உயிர் பிரிந்தாலும் வரக்கூடிய அந்த மவுத், நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்து விஷயங்களுமே அல்லாஹுக்கு மட்டுமே போய் சேரும். நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா அது அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இருக்கணும். நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் சரி, ஒவ்வொரு நொடியும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இது அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர நாம் உலக விஷயத்தில் மூழ்கிவிட்டு உலக ரீதியாக வாழ்ந்து விட்டு சென்றால் நாம் முஸ்லிம்களாக திகழ முடியாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகிய வசனங்களிலே கூறுகிறான். இதை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாட நாளிலே நாம் ஓதக்கூடிய காலை மாலை துஆவிலும் சொல்லித்தராங்க. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்சைனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைக்கன் நுஷூர். யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டுதான் நான் காலையிலே எழுகிறேன், உன்னுடைய பெயரை கொண்டுதான் நான் மாலையும் கலைக்கிறேன், மேலும் உன்னிடம்தான் யா அல்லாஹ் நான் இறந்ததற்கு பிறகு உன்னிடம்தான் நான் வர வேண்டும், உன்கிட்ட தான் யா அல்லாஹ் நான் நிற்க வேண்டும். என்னுடைய உயிர் இருந்தாலும் சரி, என்னுடைய அமல்கள் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன்னா என்னுடைய அமல்கள் எல்லாமே, என்னுடைய உயிர் எல்லாமே உனக்கு தான் யா அல்லாஹ். நான் எனக்காக இந்த உலக விஷயத்திற்காக வாழ்ந்து விட்டேன் என்றால் இது நிச்சயமாக ஒரு முஸ்லிமுனுடைய வாழ்க்கையாக இருக்காது. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பல கோடி உயிரினங்கள் இருக்குது, எத்தனையோ மஹ்லூக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். ஆனால் 2 மஹ்லூக், 2 படைப்புகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நோக்கத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வச்சுருக்கிறான். யார்? மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு, ஜின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த நோக்கத்தை சொல்கிறான். ஒமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் எதற்காக படைத்தா நம்மளை? இத்தனை படைப்பினங்கள் இருந்துமே, இத்தனை மஹ்லூக்குகள் இருந்துமே அல்லாஹ் நம் இருவர்களுக்கு மட்டும்தான் என்ன கொடுத்துருக்கான்? ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கான். இல்லா லியஅபுதூன். நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் சரி, அது இபாதத்தில் மட்டும்தான் கழியணும், அல்லாஹ்விற்காக மட்டும்தான் கழியணும், உங்களுடைய இஸ்லாத்திற்காக மட்டும்தான் இருக்கணும், உங்களுடைய ஈமானை நீங்கள் வலுப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்கணுமே தவிர இந்த உலக விஷயத்திலே நாம் உலகத்திற்காக மட்டுமே வாழ்வோம் அப்படின்னு நினச்சா நாம் இஸ்லாமிய முஸ்லிம்களாக ஒருபோதும் இருக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதை கொண்டு சொல்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை கொடுத்தது எதற்காக? மற்ற மிருகங்களும் இருக்குது, மற்ற உயிரினங்களும் இருக்குது. அறிவை அல்லாஹ் ஏன் கொடுத்துருக்கிறான்? சிந்திப்பதற்காக. அறிவை கொடுத்து அல்லாஹ் சிந்தித்து நீங்கள் நோக்கத்துடன் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே தவிர நோக்கமின்றி வாழ்ந்தால் நம்மளுடைய நிலைமை எப்படி தெரியுமா? ஏதோ உலகத்தில் வந்தோம், அல்லாஹ் உயிர் கொடுத்துருக்கிறான், நாம் வாழ்கிறோம், நாம் படிக்கிறோம், நம்மளுடைய அன்றாட வேலை இருக்குது, சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நாம் உலக விஷயத்தில் மட்டுமே மூழ்கி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா தரான்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. யார் நோக்கமின்றி வாழ்கிறார்களோ அல்லாஹ் ஒரு நோக்கத்தை கொடுத்து, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஒரு நோக்கத்தை கொடுத்து அந்த நோக்கத்தை மறந்து நாம் வாழ்ந்தா
இந்த இபாதத் அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த நோக்கத்தை மறந்து வாழ்ந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சொல்கிறான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. இவர்களுக்கு இதயம் இருக்குது, ஆனால் இவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த இதயத்தை வச்சு என்ன வேலை வாங்கணுமோ, எது நேரான பாதை, எது தவறான பாதை, எது உண்மை, எது பொய், இப்படி இவர்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலன்னா இவர்களுடைய இதயம் ஒருபோதும் ஒரு பயனும் இல்லை. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா. இவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் இவர்கள் பார்க்க மாட்டார்கள். இவர்களுடைய நோக்கம் இருக்கும் முன்பாக. ஆனால் இந்த முஸ்லிம்கள், இந்த மக்கள், இந்த மனிதர்கள் தன்னுடைய நோக்கத்தை பார்ப்பதற்கு நிச்சயமாக அலட்சியமாக இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை பற்றி கடைசியில் சொல்கிறான், உலாஇக கல் அன்ஆம். இவர்கள் எல்லாம் மிருகங்களை போல உயிர் வாழ்கிறார்கள். அல்லாஹு அக்பர். எப்படி நம்மளுடைய நோக்கத்தை எதற்காக அல்லாஹ் நமக்கு அனுப்பினானோ, எதற்காக அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்து இங்கே வச்சிருக்கிறானோ, இதை நாம் புரிஞ்சு கொள்ளலைன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை மறந்துட்டீங்கன்னா, அல்லாஹ்விற்காக மட்டுமே உங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை கொடுத்துருக்கான்னு இந்த நோக்கத்தை நீங்கள் மறந்து விட்டால், உலாஇக கல் அன்ஆம், நீங்கள் எல்லாம் மிருகங்களை போன்றவர்கள். அல்லாஹு அக்பர். இதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு படி மேலாக சென்று சொல்கிறான், பல்ஹும் அவல். மிருகங்களை விட இவர்கள் வழிகேட்டிலே இருக்கிறார்கள். மிருகங்களை விட கேவலமானவர்கள் யார்? தன்னுடைய நோக்கத்தை மறந்துவிட்டு உலக வாழ்க்கையில் மூழ்கிவிட்டவர்கள். அல்லாஹு அக்பர். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்திலே கூறுகிறான், இவர்கள் உண்ணுகிறார்கள், இவர்கள் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, உலக விஷயத்திலே முழுகி இருந்து தனக்கு காசு வந்தால் மட்டும் போதும், தன்னுடைய உலக வாழ்க்கை மட்டுமே நான் அலங்காரித்து கொண்டால் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வயக்குலூன கமா தஅக்குலுல் அன்ஆம். இவர்கள் எப்படி தெரியுமா சாப்பிட்றாங்க, எப்படி தெரியுமா உயிர் வாழ்கிறாங்க? யக்குலூன கமா தஅக்குலுல் அன்ஆம். இவர்கள் எல்லாம் மிருகங்களைப் போல உயிர் வாழ்கிறார்கள். மிருகங்களைப் போல எந்த ஒரு மிருகம் எந்த ஒரு நோக்கமும் இன்றி தான் எதற்கு படைக்கப்பட்ட, ஒரு மிருகத்துக்கு நோக்கம் இருக்காது, அவன் எதுக்கு படைக்கப்பட்டான் அதுக்கு தெரியாது. அதே போல தான் இவர்கள் மிருகங்களை போல உண்ணுகிறார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வன்னாரு மஸ்வல்லஹும். அல்லாஹ் அப்படியே விட்டு விட மாட்டான், மாறாக நாம நோக்கத்தை மறந்து விட்டு வாழ்ந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இம்மையில் நிச்சயமாக நீங்கள் நஷ்டத்தில் இருப்பீங்க தான், ஆனால் மறுமை நாளில் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? வன்னாரு மஸ்வல்லஹும். இவர்களுடைய நிரந்தர இடமாக அல்லாஹ் நரக நெருப்பாக ஆக்கி விடுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இதில் நாம் நிச்சயமாக கவனம் செலுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இங்கே படைச்சி வச்சுருக்கான்னா, நமக்கு உயிர் கொடுத்துருக்கான்னா, அதற்கான நோக்கம் எல்லாமே அல்லாஹ்விற்காக இருக்கணும். நிச்சயமாக எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சத்தியத்தை வாங்கி இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறான். நாம் அந்த சத்தியத்தை மறந்துருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நினைவு கூர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு சொல்லி காட்டுறான். அலஸ்து பி ரப்பிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உலகத்தில் அனுப்புவதற்கு முன்பாகவே நம்மளுடைய ரூஹகளை எல்லாமே ஒன்று கூட செய்து அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா? நாம் எல்லாமே சேர்ந்து என்ன தெரியுமா சொன்னோம்? ஒரே குரலாக ஒற்றுமையாக சொல்லிவிட்டோம், காலு பல ஷஹீத்னா, யா அல்லாஹ் நாங்கள் சாட்சி அளிக்கிறோம், நாங்கள் சத்தியம் செய்கிறோம், நீ தான் என்னுடைய கடவுள், உனக்காக மட்டுமே நான் உலகத்துக்கு போனால் என்னுடைய உயிரை என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுவேனே அல்லாஹ், உன்னுடைய இபாதத்தில் என்னுடைய வாழ்நாள் கழியும், இந்த உலக விஷயத்தில் நான் முழுக மாட்டேன். இப்படி சத்தியம் செஞ்சு விட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த சத்தியத்துக்கு நமக்கு நினைவில்லை. அந்த சத்தியம் எதற்காக நாம் செஞ்சோம் நினைவில்லை. ஆனால் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தான் நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்கான், நீங்கள் செய்த சத்தியத்தை காப்பாற்றி விடுங்கள், மேலும் உங்களுடைய நோக்கத்திலிருந்து ஒருபோதும் தளர்ந்து விடாதீர்கள். சஹாபாக்களை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். சஹாபா பெருமக்கள் எங்கே எல்லா நேரத்திலையும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்களோ, இவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ஒரு முன்மாதிரி தான். இவர்கள் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய வீடு வாசல் அனைத்து விஷயங்களையும் விட்டு போனாங்கன்னா, இது ஒரே ஒரு நோக்கம், இவர்களுடைய அனைத்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து பாருங்கள், சீரத்தை எடுத்து பாருங்கள், வரலாற்றை எடுத்து பாருங்கள். மக்கா மதீனாவில் பிறந்த சஹாபாக்கள், மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறப்பிற்கு பிறகு இவர்களுடைய இறப்பு எங்கே ஆகிறது? மதீனாவில் இருக்காது, மக்காவில் இருக்காது. பல சஹாபாக்கள், பல லட்சக்கணக்கான சஹாபாக்களுடைய கபறுகள் மக்கா மதீனாவில் இல்லை. மாறாக எங்கே இருக்குது? உலகம் முழுவதும் பறந்து விட்டாங்க, உலகம் முழுவதும் சென்று விட்டாங்க சஹாபாக்கள். ஏன்? இந்த நோக்கத்தை கொண்டு சென்று மக்களிடம் சேர்ப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ்.
இந்த நோக்கத்தை கொண்டு போய் நான் உயிர் வாழ்கிறேன் என்றால் இதுக்கான நோக்கம் என்ன? அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த தீன இஸ்லாம், இந்த இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிர் சென்றாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய குழந்தை, குட்டி, மனைவி, என்னுடைய நாடு அனைத்து விட்டும் நான் சென்று விடுவேன், ஆனால் இந்த நோக்கத்தை விட்டு ஒருபோதும் தளர மாட்டேன். இது சஹாபாக்களுடைய உறுதிமொழியாக இருந்துச்சு. இதனால தான் இவர்களுடைய கபரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதீனாவில் வெறும் 10,000 சஹாபாக்கள் தான் அடக்கப்பட்டிருப்பாங்க. மக்காவில் சில சஹாபாக்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இதற்கு மேலான சஹாபாக்கள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பறந்து விரிந்து இவர்களுடைய தாவா பணியை செய்தாங்க. ஏன்? இவங்களுடைய உயிர் அல்லாஹ்விற்காக என்று அவங்களுக்கு தெரியும். இவங்களுடைய நோக்கம், ஒரு மனிதனுடைய நோக்கம், அது அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்கக்கூடிய இபாதத்தாக இருக்கும் தெரியும் சஹாபாக்களுக்கு. இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. எந்த அளவிற்குனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் கூட மிகப்பெரிய சோதனை வந்தால் கூட அந்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிருக்கு இஸ்லாத்துக்கு கொடுத்து விட்டாங்க. முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள். ரசூலுல்லாஹுக்கு மிகவும் பிடித்த சஹாபாக்களிலே ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ் சிறு வயதிலிருந்து ரசூலுல்லாஹுடைய தர்பியத்திலிருந்து ரசூலுல்லாஹுடைய அந்த அண்டர் கைடன்ஸில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபி. இவருக்கு அந்த ஒரு நேரம் வருகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு டாஸ்க்கை தராங்க. முஆஸ், நீங்கள் என்ன செய்யணும், இப்போது நான் உங்களை யமனுக்கு அனுப்புகிறேன், எங்கே யமன் நாட்டுக்கு அனுப்புகிறேன். அங்கே நீங்கள் ஒரு காசியாக, ஒரு கவர்னராக அங்கே போய் சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை அங்கே நீங்கள் காட்டணும், வழிகாட்டணும். முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து தான். முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இருக்கக்கூடிய தருணத்தில் ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிச்சயமாக நினைச்சு பாருங்கள், சிறு வயதுலேருந்து ரசூலுல்லாஹ் கூட இருக்காங்க. இந்த செய்தியை கேட்குறாங்க முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த செய்திகள் எல்லாம் சொல்லிவிட்டு என்னென்ன கைட்லைன்ஸ் தரணுமோ எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, யா முஆஸ், உன்னுடைய நிலைமை என்னவாகும்? உன்னுடைய நிலைமை என்னவாகும்? நீ யமனிலிருந்து மதீனாவிற்கு திரும்ப வரும் பொழுது நீ என்னுடைய கபரிலிருந்து சென்று போவி. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்காங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறாங்க, நீ யமனுக்கு சென்று வந்து திரும்ப வரும் பொழுது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். அல்லாஹு அக்பர். சொல்லும் பொழுதே நம்மளால் தாங்க முடியல. சஹாபா, அல்லாஹு அக்பர், முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதுலேருந்து ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க. இப்போ இவர்களுக்கு தெரிந்து விட்டது, நான் யமனுக்கு போய் திரும்ப வந்த ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டார்களா? ஆனால் இருந்தாலும் முஆஸ் ரலியல்லாஹு என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரே ஒரு நோக்கம்தான். தான் வாழ்ந்த நோக்கம் இஸ்லாமை பரப்புவது, இஸ்லாத்தில் இருப்பது, இபாதத் செய்வது. இந்த நோக்கத்தை கொண்டு நாமளாக இருந்தால், ஏன் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? ரசூலுல்லாஹ் அவர்களே, நீங்கள் இறந்து விடுவீங்கன்னா உங்களுடைய இறப்பிற்கு பிறகு நான் யமனுக்கு போகிறேன், இருக்கக்கூடிய கொஞ்ச காலம் உங்கள் கூட இருந்துட்டு போகிறேன்னே சொல்லியிருக்கலாம். அல்லாஹு அக்பர். ஆனால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலுமே அந்த முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு அந்த விஷயத்தை கேட்டதற்கு பிறகும் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க? யமன் நாட்டுக்கு கவர்னராக செல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது சஹாபாக்களாக இருந்தாங்க. சஹாபாக்களுடைய நோக்கம் அவங்களுக்கு தெரியும். ஒரு முஃமின் தன்னுடைய நோக்கத்தை விட்டு தளர மாட்டான். ஒரு முஃமின் தன்னுடைய நோக்கம் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உலக ரீதியாக குறிப்பிட்டு கொள்ள மாட்டான். மாறாக தன்னுடைய இஸ்லாம் மட்டுமே நோக்கம், தன்னுடைய இபாதத் மட்டுமே நோக்கம். நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அது அல்லாஹ்விற்காக கழிய வேண்டும், அல்லாஹ்வினுடைய பாதையில் சென்றடைய வேண்டும். இது மட்டுமே நோக்கமாக கொண்ட சஹாபாக்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஏன்? இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. ஆனால் நாம் என்ன பார்க்குறோம்? இந்த காலத்தில் இந்த உலக மக்களை பார்த்தா எதற்காக வாழ்கிறோம், எதற்காக அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்தா, எங்கே நாம் போய் கொண்டிருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது, இது எதுவுமே தெரியாது. ஏன்? உலக ரீதியாக நாம் மூழ்கி விட்டோம். மற்றவங்களுக்கு தெரியாது. பேருக்காக முஸ்லீம்களாக இருப்பாங்க. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். எதற்காக வாழ்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் நம்மளை படைத்தான்? அல்லாஹ் படைத்ததற்கான நோக்கம் இபாதத்னா அந்த இபாதத் எந்த அளவிற்கு செய்கிறோம் இது நமக்கு தெரியாது. இதனாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை இடுகிறான், வ இன் துதி' மன் ஃபில் அர்த் வ இன் துதி' அக்ஸர மன் ஃபில் அர்த் லியஸில்லுக் அன் சபீலில்லாஹ். நபி அவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களை பார்த்து உங்களுடைய வழியை தேர்ந்தெடுக்காதீங்க. ஏன்னா இவங்க எல்லாமே நோக்கம் என்னென்ன தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. நோக்கத்தை மறந்து தான் எதற்காக வந்தோம், எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் கொடுத்தான், இப்படி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. இவர்களை பார்த்து நீங்கள் பின்பற்றி செஞ்சீங்கன்னா ல யுஸில்லுக், இவர்கள் எல்லாம் உங்களை வழிகெடுத்து விட்டு வருவார்கள். அல்லாஹு அக்பர். இதுதான் நடக்குது.
இப்போது இருக்கக்கூடிய காலத்தில் நாம் ரமதான் போனால் கூட அந்த ரமதானோடு சேர்த்து இபாதத்துகளையும் அப்படியே அனுப்பி விடுவோம். ஆமாவா இல்லையா? ஆனால் அதற்கு பிறகும் இபாதத் செய்வோமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஏன்? நம்மளுடைய நோக்கம் நாம் மறந்து விட்டதற்கான காரணம் அதுதான். எதற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை நாம் மறந்து விட்டோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு எவ்வளவு பெரிய ரஹ்மான்னு பாருங்கள். அல்லாஹ் அந்த நோக்கத்தை மறந்த நம்ம ஒரு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்திலையும் அந்த அச்சுறுத்தலை எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறான். எப்படி? பல விஷயங்களை கொண்டு, பல பேரிடர்களை கொண்டு, பல பெரிய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது என்ன செய்வான்? உங்களுக்கு எச்சரிக்கை கொண்டு கொண்டே இருப்பான். ஆனால் நாம் என்ன நினைப்போம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் தான் இந்த சோதனையை கொடுக்குறானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய சோதனையை ஏன் நமக்கு கொடுக்குறானோ, இந்த உலகம் முழுவதும் ஏன் இந்த சோதனையை மூழ்கி இருக்கோ, ஆங்காங்கே இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது, இவ்வளோ பெரிய பேரிடர்கள்லாம் நடக்குது, ஏன் இது நடக்குது? நாம் புரியாமல் இருப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? அங்கங்கே நடக்கக்கூடிய சுனாமி வரதா, அப்போ நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பல விஷயங்கள் நடக்குதா, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நிலநடுக்கம் நடக்குதா, பார்த்து கொள்ளுங்கள். பல விஷயங்களை கொண்டு தட்டுப்பாடுகள் எல்லாம் போடப்படுகிறதா, இது எல்லாமே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சோதனையாக இருக்கலாம், உங்களை கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் என்ன தெரியுமா? அவலா யரவுனஹும், நீங்கள் படிப்பினை கொள்வதற்காக, நீங்கள் விழிச்சு கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இவர்களை எல்லாம், அதாவது உங்களை, நம்மளை முஸ்லிம்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆண்டிற்கும் ஒரு முறையோ இருமுறையோ பல கஷ்டங்களுக்கு உள்ளாக்குறான், பல சோதனைகளுக்கு உள்ளாக்குறான். நமக்கு வரக்கூடிய பேரிடர்கள் எல்லாமே நாம் எங்கே சோதனையாக எடுத்துக்கொள்கிறோமோ, கஷ்டங்களாக எடுத்துக்கொள்கிறோமோ, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இது எல்லாமே எச்சரிக்கை, இது எல்லாமே எச்சரிக்கை. ஏன்? நாம் உலக விஷயத்தை மறந்துவிட்டோம், நாம் நம்மளுடைய நோக்கத்தை மறந்துட்டோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை கொடுத்து கொண்டு இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நாம் இந்த சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டக்கூடிய இந்த மாதிரியான தருணங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு புரிய வைக்கிறான், நீங்கள் விழிச்சு விடுங்கள் முஸ்லிம்களே, நீங்கள் விழிச்சு விடுங்க. இப்படிப்பட்ட சோதனைகள் வருதுன்னா நிச்சயமாக அல்லாஹ் இதைவிட பெரிய ஆதாபை, பெரிய வேதனை தரக்கூடிய குதிரத்தை கொண்டவன். உங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இபாதத் பக்கம் திரும்ப வந்துடுங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வந்துடுங்க. இந்த உலகம் உங்களுக்கான உலகம் இல்லை, இந்த உலகம் உங்களுக்கான விஷயம் இல்லை. இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய அலங்காரக்கூடிய அனைத்து பொருட்களுமே இது உங்களுக்காக இல்லை, மாறாக இது எல்லாமே காஃபிர்களுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் வாக்களிக்கப்பட்ட ஒரு சொர்க்கத்திற்காக வாழ்கிறீங்கன்னா இந்த அனைத்து பெரிய பெரிய சோதனைகளை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாமே ஒரு படிப்பினையாக, ஒரு லெசனாக எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே இவ்வளோ பெரிய ஒரு போரை நடத்துகிறான்னா அல்லாஹ் நமக்கும் அதை கொடுக்கக்கூடிய குதிரத்தை வச்சுருக்கோம். ஆமாவா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் நஷ்டத்தை கொடுக்குறான்னா அதே நஷ்டம், அதே கஷ்டம் நமக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான், இதை கொண்டு நீங்கள் எச்சரித்து கொள்ளுங்கள், இதை கொண்டு நீங்கள் விழித்து விடுங்கள். அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே நடப்பதற்கு சில நேரம் ஆகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தான் குர்ஆனில் சொல்கிறான், வல நுஸீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா துனல் அஸாபில் அக்பர். அல்லாஹ் முதல்ல என்ன செய்வான்? எடுத்த உடனே பெரிய அஸாபை கொடுத்துட மாட்டான். ஏன்? மக்களை கொண்டு அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான் இல்லையா? அல்லாஹ் உன்னுடைய மிகப்பெரிய ரஹ்மத் இருக்கு இல்லையா? அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? வல நுஸீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, சிறிய சிறிய விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதனைக்கு உள்ளாக்குவான், சிறிய வேதனைகளை கொடுத்து அல்லாஹ் நம்மளை எச்சரிப்பான். மினல் அஸாபில் அக்பர், பெரிய வேதனைகளை கொண்டு அல்லாஹ் முதல்ல சிறிய சிறிய இன்ட்யூஷன்ஸை கொடுப்பான். நீங்கள் என்ன செய்யணும்? விழிச்சு விடுங்க, அல்லாஹ்விற்காக எழுந்து விடுங்க. இப்போவும் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறீங்க, இப்போவும் நீங்கள் உலக விஷயத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறீங்கன்னா, இப்போவும் நாம் ரமதானிய முஸ்லிம்களாக மட்டுமே வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த அஸாப் ஒருபோதும் நமக்கு வராது என்கிற எந்த கேரண்டியும் இல்லை. இதனால்தான் குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது, இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். மக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இக்தரப லின்னாஸ், மக்களிடையே மறுமை நாளிற்கான அந்த நேரம் நெருங்கி விட்டது. அல்லாஹு அக்பர். எப்போ சொல்கிறான் அல்லாஹ்? 1400 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் சொல்கிறான், மக்களிடம் அவர்களுடைய கணக்கு வழக்கினுடைய நாள் வந்து விட்டது, நெருங்கி விட்டது. ஆனால் மக்கள் எப்படி இருக்காங்க?
வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், இவர்கள் எல்லாம் கஃப்லத்திலே, அலட்சியத்திலே, உலக மோகத்திலே மூழ்கி இருக்கிறார்களே. அல்லாஹு அக்பர். இவர்களுக்கு அல்லாஹ் எதனால் படைத்தானோ அல்லாஹ்வுடைய அந்த இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோக்கம் தெரியவில்லையா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான். நாம் என்ன செய்கிறோம்? பொதுவாக நமக்கு தெரிந்த ஒரு வெற்றி, நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய உலக ரீதியான வெற்றி என்ன? நாம் நல்லா சம்பாதிக்கிறோமா, நம்மக்கிட்ட கார் இருக்கா, பைக் இருக்கா, நல்ல விதத்தில் நமக்கு வீடு வாசல் அனைத்து விஷயங்களும் இருக்குது, நல்ல செல்வாக்கு இருக்குது, மரியாதை இருக்குன்னா இதை வெற்றியாக நாம் கொண்டுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியுமா சொல்கிறான், ஒரு நோக்கத்தை வெற்றி வாழக்கூடிய முஃமினுடைய உண்மையான வெற்றி இந்த உலகத்தில் இருக்காது. ஏன்னா இந்த உலகம் முஸ்லீம்களுக்கு இல்லை, இந்த உலகம் முஃமின்களுக்கு இல்லை. அப்படியே பார்த்தாலுமே அந்த வெற்றி எங்கே கிடைக்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குர்ஆனில் சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். மேலும் யார் அந்த நாளிலே, மறுமை நாளிலே நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலே நுழைக்கப்படுகிறார்களோ இவர்கள்தான் உண்மையான வெற்றியாளிகள். அல்லாஹு அக்பர். அந்த வெற்றிக்காக நாம் தயாரித்து கொள்ளணுமா? அந்த வெற்றிக்காக நாம் நம்மளுடைய அமல்களை அவ்வளோ பெரிய அமல்கள் செய்து விட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. மாறாக நாம் செய்கிற அமல் ஒருபோதும் அந்த அளவிற்கு இருக்காது. ஆனால் அல்லாஹுடைய ரஹ்மத் அந்த அளவுக்கு இருக்கும், அல்லாஹனுடைய ஃபதுல் அந்த அளவிற்கு இருக்கும். ஆனால் அல்லாஹனுடைய நெருக்கமும் ஃபதுலும் எப்போ நாம் பெற முடியும்? நாம் நம்மளுடைய நோக்கத்தை எந்த அளவிற்கு நினைவு கூறுகிறோமோ, அந்த நோக்கத்தை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு கொண்டு செல்கிறோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ஃபதுலும் சரி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சரி நமக்கு கிடைக்கும். ஆகையால் சகோதரர்களே, நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை உலகத்திற்காக இல்லை என்கிற இந்த அலட்சியத்தை கொண்டு நாம் விழித்து விட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறான்னா அது அல்லாஹ்விற்காக, வரக்கூடிய மவுத் அல்லாஹ்விற்காக. நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழிய வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயம் இபாதத்தில் இருக்க வேண்டும். நாம் ரமதானில் பல அமல்களை செய்தோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் ரமதானுக்கு மட்டுமே குறிப்பிட்டு விடாமல் மாறாக வரக்கூடிய நாட்களிலே இன்னும் அதிகமாக அல்லாஹ்விற்காக அமல்களை செய்பவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்விற்காக வாழக்கூடிய நபர்களாக, மறுமைக்காக அந்த நரக நெருப்பிலிருந்து நாம் நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக வாழ வேண்டும். இதுவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு முஃமினுடைய நோக்கமாக இருக்குது. ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே அனுப்பினானோ இந்த நோக்கத்திற்காக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. மேலும் அல்லாஹ் ரமதானிலே செய்த பல அமல்களை ஏற்றுக்கொண்டு அந்த அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வாழ்நாள் முழுவதும் செய்வதற்கான மிகப்பெரிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم بما تصنعون.